Hi friends, welcome to VividTech. நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் ஆப் வந்து யூஸ் பண்ணுறவங்களா? ஸோ ஏதாவது இஷ்யூஸ் வந்து நீங்கள் இந்த ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது நீங்கள் இந்த அத்தன்டிகேட்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஸோ இல்லாட்டி வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ வந்து ஒட்டுவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்ட், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி வந்து லோடே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்களா? இல்லாட்டி வந்து அத்தன்டிகேட்டர் ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் ஆப்பை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பத்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்கள் மொபைலில் வந்து அத்தன்டிகேட்டர் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் நீங்கள் அத்தன்டிகேட்டர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிட்டு அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு. அதை கொடுத்து அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒருக்க யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பண்ண நீங்கள் அத்தன்டிகேட்டர் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு, அதையுமே கொடுத்து ஜஸ்ட் அதுலேயுமே கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு இந்த அத்தன்டிகேட்டர் ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா இந்த ஆப்புக்கு லொக் ஆகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே நம்ம கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ரெஸ்ட் கொடுக்குறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கம்மியான விஷயமா இருக்குது. இதனால் நம்ம மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த அத்தன்டிகேட்டர் ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.